எபிசோடு 95 இல்லையா? பிச் 95 இது பிச்சானபேன்னு சொல்லுவாங்க கலோக்கியலில். 90லேருந்து உங்களுக்கு தெரியும் 91, 92, 93, 94, 95. ஸோ 5லேருந்து வருது 95, 90, 5, 95. ஓகே. இன்னைக்கு ஹிந்தி மொழியினுடைய சிறப்பை பார்க்க போகிறோம். ஹிந்தி மொழின்றது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மிக தொன்மையான மொழின்னு சொல்ல முடியாது, மிக இளமையான மொழின்னு சொல்லுவோம். 11வது செஞ்சுரியில் தான் இது தோன்றியிருக்கு. எப்படி சமஸ்கிருதம் வந்து இந்திய மொழிகளுடைய பல மொழிகளின் ஆதாரமாக விளங்கியிருக்கோ, அதே மாதிரி ஹிந்திக்கும் ஆதாரம் வந்து சமஸ்கிருதம் தான். அதனால நம்ம இந்திய மொழிகளில் பல ஒற்றுமைகளை நம்ம காண முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அடுத்த எபிசோடில் கூட உங்களுக்கு நான் சில நிறைய உதாரணங்களை காட்டுறேன். தமிழில் கூட எத்தனை சிமிலாரிட்டி இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்லேருந்து அங்கே போச்சா அல்லது அங்கேருந்து தமிழில் வந்ததா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு ரிசர்ச்சுக்குரிய விஷயம். அதை பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்றது உண்மைதான். ஆனால் இந்த இந்திய மொழியிலேயே வந்து இளமையான மொழியான ஹிந்தி எப்படி இப்படி விரிவாச்சுன்னு சொன்னால், பல அரசர்களும் நம்ம இந்தியாவுக்குள்ளே புகுந்த பல முகலாய அரசர்கள், பல வெளிநாட்டு அரசர்கள்லாம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, கம்யூனிகேஷனுக்காக தங்களுடைய மொழிகளை இதோட கலந்தாங்க. பாசாரு பாஷான்னு உருவாச்சு. ஸோ இதனால் உங்களுக்கு என்னாச்சு, கம்யூனிகேஷன் வந்து இந்தி எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு. அதான் இளமையான மொழின்னு சொன்னேன், எல்லாத்தையும் ஏற்றுக்குச்சு. அதனால் இன்றைக்கி இந்தி வந்து இந்தியாவினுடைய பல மொழிகளில் புரிந்து கொள்ளப்படும் ஒரு எளிமையான மொழியாக மாறிப்போச்சு. அதனால தான் நம்ம ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாட்டாலும் ராஜபாஷா அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இன்றைக்கி ஒரு சின்ன கட்டுரை பார்ப்போம் இல்லையா? இதை தமிழில் உங்களுக்கு முழுமையாக சொன்னதுக்கு காரணம் முதல்ல அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சின்ன கட்டுரை, நிபந்துன்னு சொல்லுவோம், அதை இப்போ பார்ப்போம். எபிசோட் 95 ஹிந்தி பாஷா கா महत्व. இதை நிபந்துன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டோரிஸ் பார்த்தோம், டயலாக்ஸ் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். ஆனால் நிபந்து பார்க்கல. आज हम एक निबंध देखेंगे, एक छोटा सा निबंध. ऐसे கட்டுரைன்னு தமிழில் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஹிந்தி பாஷா கா மெஹத்வன்னு சொல்லும்போது ஆண்பாலாக இருக்கிறதுனால பாஷா கா மெஹத்வ. ஆனால் பாஷா பெண்பால், நான் அதனுடைய எஃபெக்ட் எதுவும் கிடையாது. ஹிந்தி கி பாஷான்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது அச்சி பாஷா ஹே, ஹிந்தி அச்சி பாஷா ஹே, சுந்தர் பாஷா ஹே, இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை ஃபுல்லாக படிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் புரியுதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த கிராமர்லாம் நான் சொல்லிக் கொடுத்த கிராமர்லாம் எங்கெல்லாம் அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். நேரூல் இருக்கா, அந்த கிராமர்லாம் எங்கெல்லாம் அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள். நேரூல் இருக்கா, எங்கெங்கெல்லாம் காரக்கு வந்திருக்கு, காரக்குன்றது வேற்றுமை உறவுகள் வந்திருக்கு, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, புதிய வார்த்தைகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், பலமுறை படிக்கணும். படித்தா உங்களுக்கு புரியும். பாரத் ஏக் பகுத் படா தேஷ் है, विविधता में एकता भारत की महानता है, यहाँ कई भाषाएं बोली जाती हैं. पैसिव वॉइस நல்லா பார்த்துங்க, बोली जाती है. यहाँ लोगों का रहन सहन, खान पान, पहनावा ओढ़ावा, त्योहार आदि भिन्न भिन्न है, फिर भी हम सब एक हैं. सरकार ने हिंदी भाषा को हमारे देश की राजभाषा बनाई है. यह सारे भारतीयों के लिए एक सरल और सुलभ संपर्क भाषा है. भारत के हर प्रांत में यह बोली और समझी जाती है. भिन्न भिन्न प्रांतों, धर्मों, जातियों और लोगों के बीच का अंतर इस भाषा द्वारा मिट जाता है. हमारे मन में उठने वाले भेदभावों को मिटाकर हमको एक कर देती है. यह भाषा एक कर देती है. यह भाषा एक भारतीय के भाव से कश्मीर से कन्याकुमारी तक जब हम घूमते हैं तो हम अपने देश की महानता का महसूस कर सकते हैं. हम हिंदी पढ़ेंगे और औरों को ஹிந்தி படாயங்கி. வெரி சிம்பிள் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நீங்கள் படித்த பல விஷயங்களை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நிறைய புரியும். இப்போ நான் விளக்குறேன் பாருங்கள். ஹிந்தி பாஷா கா महत्व, ஹிந்தி பாஷையினுடைய முக்கியத்துவம்.
சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம், ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். भारत एक बहुत बड़ा देश है, वेरी सिंपल. பாரதம் ஒரு பெரிய தேசம். बहुत बड़ा देश है. ये देश मैस्कुलिन बड़ाன்னு போட்டோம். बहुत बड़ा மிகப்பெரிய देश है. विविधता में एकता भारत की महानता है. What is the speciality of India? Yeah, the greatness of India என்ன? விவிதத்தா மே ஏகதா. இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். விவிதத்தான்றது விவிதத்தா இல்லையா? மே ஏகதா, இது வந்து பன்முகத்தன்மைன்றது பல விதங்கள்ல நம்ம பிரிஞ்சிருக்கு, பல மொழிகள், பல தர்மங்கள், இதுக்கு பின்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டைவர்சிட்டி, இது ஏகதான்றது யூனிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா? இதுதான் விவிதத்தாமே ஏகத்தான்னு சொல்றோம். பாரத் கி மகானதா, பாரதத்தினுடைய பெருமையே என்ன? இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இல்லையா? இல்லையா? ஒற்றுமையுள்ள நாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, யஹா கை பாஷாயின் போலி ஜாத்தி, இது பேசிவ் வாய்ஸ். இது பாருங்க, கை பாஷாயின் நிறைய மொழிகள், இது மொழிகள் ஃபெமினைன். போலி ஜாத்தி ஹை, கின்சே லோகோசே, யாரால்? மக்களால். அப்ப என்ன வரும்? இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் என்ன வரும்? लोग यहाँ कई भाषाएं बोलते हैं. कई भाषाएं लोगों से, இது மறைஞ்சிருக்கு, लोगों से நான் கொடுக்கலங்க. लोगों से बोली जाती हैं, பல மொழிகள் பேசப்படுகின்றன. यहाँ लोगों का रहन सहन, இங்க என்னென்னலாம் இருக்கு பாருங்க. மக்களுடைய வாழ்க்கை முறை, பழகும் முறை, வாழ்க்கை முறை, நடத்தை, ஒழுக்கம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெஹன் செஹன். கான் பான், கான் பான்றது என்ன? அவங்க ஃபுட் இல்லையா? அவங்களுடைய உணவு முறை. கான் பான் பாருங்க, கானா பீனா எல்லாம் வரும், கான் பான் சொல்லுவோம். பெஹனாவா ஓடாவா, பெஹனாவா ஓடானா பெஹன்னா அணிந்து கொள்ளுதல், ஓடாவான்னு என்ன சொல்லுவோம்? போர்த்தி கொள்ளுதல், அதாவது ஓடுதல், போர்த்தி எல்லாமே சேர்ந்து பெஹனாவா ஓடாவா. இதுக்கு என்ன? ட்ரெஸ்ன்னு அர்த்தம், ஆடைகள், ஆடை அலங்காரங்கள்னு சொல்லலாம். தியோஹார், பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ். ஆதி பின்ன பின்ன, அதாவது இங்கே மக்களுடைய பழக்க முறை, உணவு முறை, ஆடை அணிகலன்கள், பண்டிகைகள் போன்றவை, இந்த ஆதின்றதுக்கு போன்றவைன்னு அர்த்தம், பல வகைகளில் இருக்கின்றன. பின்ன பின்னக, பல வகைப்பட்டு இருக்கின்றன. பிரிபி, இருந்தாலும் கூட, ஹம் சப், நாம் அனைவருமே, ஏக் ஹை, ஹம் சப் ஏக் ஹை, இது நிறைய பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? ஹம் சப் பாரதிய ஹை அப்படின்ற பாடல்லாம் இருக்கு. ஸோ சர்க்கார் ने हिंदी भाषा को हमारे देश की राजभाषा बनाई है. ஸோ ஏன் வந்து நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் வந்து சுதந்திரத்திற்கு பிறகு பல தலைவர்கள் வந்து கூடி இதை வந்து ஒரு தேசத்தினுடைய ஒரு மொழியா அறிவிக்கணும்னு நினைச்சாங்க. அப்ப சில தென்னகத்திலிருந்து சில குரல்கள் எல்லாம் புறப்பட்டது, இதை வந்து நீங்க தேசிய மொழியா அறிவிக்க கூடாது அப்படின்னு. அப்ப உடனே என்ன செஞ்சாங்க? இதை சரி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இதை ஒரு 15 வருஷத்துக்கு இதை அஃபிஷியல் லாங்குவேஜா நம்ம வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? பழக்க முறையில கொண்டு வந்து இது தேசிய மொழியா அறிவிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. காரணங்கள் பல இருக்கலாம். இருந்தாலும் கூட இன்னைக்கு என்ன, ராஜ்பாஷா அப்படின்றது என்ன? லிங்க் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ராஜ்பாஷா பனாயி ஹை, இதான் ராஜ்பாஷான்றது அரசாங்க மொழி, அரசு மொழி அப்படின்னு சொல்றோம். ராஜ்பாஷா பனாயி ஹை. இங்க பாருங்க, பனாயி இங்க பாத்துக்கங்க, என்ன சொன்னா நே சேர்ந்திருக்கு. சர்க்கார் நே, சர்க்கார் வந்து ஃபெமினைன் ஆக்சுவலா இல்லையா? சர்க்கார் நே हिंदी भाषा को, இங்க பாருங்க, हमारे देश की राजभाषा बनाई. क्या बनाई है? राजभाषा. राजभाषा फेमिनिन, அதனால बनाई है नंबरது ने சேர்த்ததனால. यह सारे भारतीयों के लिए एक यह सारे भारतीयों के लिए एक सरल और सुलभ संपर्क भाषा है. இது நம்ம இந்தியர்கள் அனைவருக்குமே ஒரு சரளமான, எளிமையான, சுலபமான, சுலபனாலும் அதே தான், சுலபமான, ஈஸின்னு சொல்றோம் இல்லையா? சுலபமான சம்பர்க்க பாஷா, இந்த லிங்க் லாங்குவேஜ்னு சொன்னேன், தொடர்பு மொழி. இது வந்து இதை மறுக்க முடியாது. இந்தியாவில் நீங்க வந்து ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய எந்த மூலைக்கு நம்ம போய் ஹிந்தியில பேசினா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? இப்போ நீ ஆந்திராவில் போனீங்கன்னா கூட சரி, தென்னக பிராந்தியங்கள் தான் அதெல்லாம், அங்கெல்லாம் நீங்கள் ஹிந்தி வந்து வளர்த்துருக்காங்க, ஸ்கூலில் ஹிந்தி வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் ஏற்றுட்டு இருக்கு. ஸோ அங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. நீங்கள் தெலுங்கு தான் பேசணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய அனுபவத்திலையும் நான் சொல்கிறேன், சம்பர்க்க பாஷா ஹை. ஸோ இது தொடர்பு மொழியாக இருக்குது. பாரத்கே ஹர் பிராந்திமே, பாரதத்தினுடைய ஒவ்வொரு ராஜ்யங்களிலும் இல்லையா, ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மாநிலங்களிலும்
प्रांत में यह बोली और समझी जाती है. இது புரிந்து கொள்ளப்படுகிறது, பேசப்படுகிறது. இது வந்து என்ன, पैसिव वॉइस. बोली जाती है और समझी जाती है. पैसिव वॉइஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ புரிந்து கொள்ளப்படும் மொழியாகவும் பேசப்படும் மொழியாகவும் இருக்கிறது. பேசப்படும் மொழின்னா அவங்களுடைய மாநில மொழிகளை பேசுகிறாங்க, இருந்தாலும் हिंदी தெரிஞ்சவங்ககிட்ட हिंदी பேசுகிறாங்க. அடுத்தது भिन्न भिन्न प्रांतों, धर्मों, जातियों और लोगों के बीच का अंतर इस भाषा द्वारा मिट जाता है. अंतर நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று என்ன, வேற்றுமை, அந்தர்ன்றது டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம் வேற்றுமை. இன்னொன்று பீரியட்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன இங்கே சொன்னேன், भिन्न भिन्न प्रांतों, மாநிலங்கள், பல பல மாநிலங்களிலும் பல தர்மம்னு என்ன சொல்ல, ரிலீஜியன், மதங்கள், இதுதான் தர்மம். நல்லா பார்த்தீங்கன்னா மதம்ன்றதே ஒரு தர்மம் இல்லையா, ஒவ்வொரு மதமும் ஒரு தர்மத்தை சொல்லிக் கொடுக்குது நமக்கு. ஸோ தர்மங்களிலும் ஜாதி, ஜாதி வந்து பல வகைகளை பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜாதியும் அவர் லோகம், மக்கள், பல வகைப்பட்ட மக்களுக்கு இடையே உள்ள வேற்றுமையை இந்த மொழி அழிக்கிறது. மிட்டு ஜாத்தாக, இந்த மொழியால் என்ன, அந்த டிஃபரன்ஸ்ன்றது அழிகிறது, ஒழிகிறது. வேற்றுமைகள் வந்து இந்த ஒரு மொழியால் போயிடுது. காரணம் நம்ம கம்யூனிகேஷன், பேசி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த புரியும் தன்மை இருந்தால் அந்த வேற்றுமைகள் மறைந்து விடும், மிட்டு ஜாத்தாக. ஸோ வேற்றுமைகள் மறைந்து விடுகிறது. இது பாருங்க, भाषा द्वारा मिट जाता है, இந்த अंतर मिट जाता है, डिफरेंस போயிடுது. हमारे मन में उठने वाले भेदभावों को मिटाकर हमको एक कर देती है यह भाषा. यह भाषा முன்னாடி போடுங்க. இந்த மொழியானது என்ன செய்து, हमारे मन में, நமது மனத்திலே, மனங்களிலே எழும் உட்னே வாலி பேதபாவம், வித்தியாசங்களை, வேறுபாடுகளை இது களைகிறது. களைகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நீக்குகிறது. மிட்டாக்கர் हमको एक कर देती है, அழித்து. இந்த மிட்டாக்கர் பூர்வகாலி கிரியான்னு சொல்லியிருக்கேன். மிட்டாக்கர் நம்மை ஒன்றுபடுத்துகிறது, ஏக் கர் தேती है இல்லையா, ஒன்றுபடுத்துகிறது இந்த மொழி. यह भारतीय के भाव से, यह भारतीय के भाव से एक भारतीय के कश्मीर से कन्याकुमारी तक जब हम घूमते हैं. இது பாருங்க, ஜப் தப் போட்டு வச்சிருக்கேன், கன்ஜங்ஷன் கொடுத்துருக்கோன்னு. ஒரே ஏக் பாரதிய கே பாவசி, ஒரே இந்தியன் என்ற ஒரு உணர்வோடு இல்லையா, நம்ம இந்தியன் நினைச்சிட்டு அந்த உணர்வோடு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜப் ஹம் கூம்தே, நாம் சுற்றும் பொழுது, அதே ஒரே உணர்விலே நாம் இந்தியா முழுவதும் சுற்றினால், தோ இந்த ஜப் வந்துன்னா தப்புன்னு சொல்லியிருக்கேன், கி மகானதாக்கா மெஹசூஸ் கர் சக்தி, நம் நாட்டினுடைய அந்த ஒரு கிரேட்னஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விசேஷத்தை, அந்த மகிமையை, மகிமா அப்படின்னு சொல்லுவோம், மகானதா கிரேட்ஃபுல்னஸ் இல்லையா, மகிமையை, ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய சிறப்பை நாம் அனுபவிக்க முடியும். மெஹசூஸ் கர் சக்தே, வி கேன் ஃபீல் அப்படின்னு அர்த்தம். அனுபவ் கர்னா, மெஹசூஸ் கர்னா, நாம் அனுபவிக்க முடியும். அதாவது ஒரே இந்தியனா நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம போய், அதாவது இந்திய மொழியை, இந்த ஹிந்தி வந்து உங்களுக்கு அது இணைக்கும். ஹிந்தியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாது. எந்த ஸ்டேட்டில் போனாலும் உங்களுக்கு வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கின்ற இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது. காரணம் இந்த கம்யூனிகேஷன், வேற ஒன்றும் இல்லை. हम हिंदी पढ़ेंगे और औरों को हिंदी पढ़ाएंगे. நாம் ஹிந்தி படிப்போம், ஃபியூச்சர் டென்ஸ். और இது அண்டுன்னு அர்த்தம். औरों कोना மற்றவர்களுக்கு, दूसरों कोன்னு அர்த்தம். को हिंदी पढ़ाएंगे, ஹிந்தி படிப்பிப்போம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன கட்டுரை ஒன்று உருவாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பல கட்டுரைகளை உருவாக்கலாம். இதில் இருந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிங்க. இந்த எபிசோடு 95 பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.